இந்த நாளை கூட உயிர்த்தெழுதல் நாயலை கொண்டாடத்தக்கதாக எங்களோடு கூட இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வழி எங்களுடைய கண்களை மூடி இந்த ஆராதனை தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பிக்கத்தாவே உம்மை நன்றி மனதோடு ஸ்தோத்திரிக்கும் ராஜா. அப்பா, எங்களை மீட்க வந்த இரட்சகரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நேரத்திலும் ஆண்டவரே, எங்கள் ஆராதனை நேரத்தை உங்களுடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்த அந்த சுவாமி ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துவதோடு அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மை நாங்கள் ஆராதனை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. அப்பா, இந்த நேரத்தில் கத்தாவே ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் தாமே நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவங்க இருதயங்களிடத்தில் எல்லா ஆசைகளும் நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் கத்தாவே உங்களுடைய பிரசன்னத்தை உங்களுடைய தொடுதலையும் அவர்கள் அனுபவிக்க நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை ஒவ்வொரு பேரையும் உங்களுடைய அன்பின் கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் தாமே வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சந்தோஷமாக நாங்கள் கரங்களை தட்டி பாடும். கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எங்களுக்காக மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின கர்த்தராக இருக்கிறார். சந்தோஷமாக நாங்கள் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோமாக.
வாழ்க்கைக்கு நீர் போதுமானவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு போதும் தகப்பனே. துன்பமான வேளையிலும் இன்பமான வேளையிலும் தகப்பனே, கஷ்டமான பாதையிலே கூட நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன் தகப்பனே. நீர் அற்புதமான கர்த்தர், நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக கர்த்தாவே நீர் உயிரோடு எழுப்பின ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை நிறைந்த ஒரு அதிசயமான ஆசீர்வாதமான ஒரு நாளில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான, ஒரு அற்புதமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளை இன்றைய நாளிலே உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் யாவரும் இன்றைக்கு நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆம், உயிர்த்தெழுந்த ஞாயிறு. இன்றைய நாளில் ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நல்லது, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த ஞாயிறு இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தை ஒன்றை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கப் போகின்றோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் தொடக்கம் 54ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50லிருந்து 54ஆம் வரையிலான வசனங்கள். இயேசு மறுபடியுமாக மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமென். இன்றைய நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே இந்த உயிர்த்தெழுந்த சிறப்பு வெற்றி நாளாக கொண்டாடுகிறதான இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே திரைச்சீலை கிழிக்கப்பட்டது அல்லது தடை அகற்றப்பட்டது என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தடை அகற்றப்பட்டது. மெய்யாகவே எங்களுக்கு தெரியும், சிறு காலத்திலே நாங்கள் எங்களுடைய பாடசாலை பருவத்தில் நாங்கள் படிக்கிறதான புத்தகத்திலே ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. அந்த கதையிலே ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடமாக அந்த கதை உருவாக்கப்பட்டிருந்தது. ஒரு கிராமத்துக்கு போக வேண்டியதான ஒரு பாதை. அந்த பாதையிலே பெரியதொரு கட்பாறை ஒன்று மழை நிமித்தமாக சரிந்து விழுந்து நடுவிலே நின்றுவிட்டது. அந்த கட்பாறை அந்த பாதை மறித்து கொண்டு இருப்பதின் நிமித்தமாக இந்த பக்கம் இருக்கிறதான ஜனங்களுக்கு தன்னுடைய கிராமத்துக்கு போய்கொள்ள, தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போக வேண்டியதான அந்த பாதை தடைப்பட்டு மறிக்கப்பட்டு இருந்தது. அந்த நேரத்திலே இப்பக்கம் இருக்கிறதான ஒரு சிறுவன் அவன் முன்வந்து அந்த கட்டளை மெதுவாக உடைத்து தள்ளி அதை அகற்றுகிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது இந்த சிறுவனுடைய முயற்சியை பார்த்து மற்ற பெரியவர்கள், அந்த கிராமத்து மற்ற ஜனங்களும் அந்த கட்பாறையை அகற்றிவிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறதான பாதையை சரி செய்து கொள்கின்றனர். அந்த தடையாக இருந்ததான கல் புரட்டி தள்ளப்படுகிறது. ஆமென். யார்? அந்த சிறுவனுடைய முதலாவது முயற்சியின் மூலமாக. அதே போலத்தான் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய அந்த நித்திய வீட்டிற்கு, தேவனோடு கூட இருக்கிறதான உறவு என்கிறதான அந்த உறவின் இல்லத்துக்கு, அவருடைய ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு போக இருக்கிறதான அந்த பாதையிலே ஒரு தடை ஒன்று இருந்தது. அந்த தடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாக அகற்றப்பட்டது. இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் யாவரும் அறிந்திருந்த, நாங்கள் நேற்றைய தினத்துக்கு முன்தினம் நாங்கள் நினைவு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திலே இயேசு அவர் தன்னுடைய ஜீவனை அவர் உலக மனு குலத்துக்காக தேவனுக்கு முன்பதாக முழுமையாக ஜீவ பலியாக அவர் ஒப்புக் கொடுக்கிறதை நாங்கள் தியானித்தோம்.
அதனுடைய இறுதி பகுதியில் அவர் மூச்சை விடும் பொழுது நடந்ததான சம்பவத்தான் இதனுடைய பின்னணியாக காணப்படுகிறது. 50வது வசனத்திலே நாங்கள் கவனிக்கிறோம், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவருடைய ஆவியை விட்டார். அதன் பின்பதாக என்ன நடந்தது? இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறினுடைய முக்கிய ஒரு கருப்பொருளாக பார்க்கிற முதலாவது விஷயம் என்னது? அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மூச்சை, தன்னுடைய ஆவியை ஆண்டவருக்கு கொடுத்ததன் பின்பதாக அநேக காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக, அதே போல ஆவியின் மண்டலங்களிலே ஒரு மாபெரும் மாற்றம் ஒன்று, மாபெரும் ஒரு தாக்கம் ஒன்று ஏற்பட்டது. அதிலே முதலாவது விஷயமாக நாங்கள் இந்த இடத்துல கவனிக்கிறோம், தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் கண்மலைகளும் பிளந்தது. ஆமென். என்ன இந்த திரைச்சீலை தேவாலயம் என்னதென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்றால், எங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தேவனை தொழுது கொள்ளுகிறதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, தேவனுடைய சமூகத்தை தேடி போகிறதற்கு அவர்களுக்கு ஆசாரிப்பு கூடாரம் என்ற ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே எல்லா ஜனங்களுக்கும் அந்த இடத்திலே போய் தேவனை தொழுது கொள்ளுகிறதுக்கோ அல்லது அந்த இடத்திலே அவர் தேவனுடைய நேரடியான சமூகத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. அதற்காக ஒரு ஆசாரியன் இருப்பார். அந்த ஆசாரியனும் கூட அந்த ஆலய வாசலுக்கு போகும் பொழுது அதிலே 3 பகுதிகள் காணப்படுகிறது. அதிலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறதான பகுதிகள் காணப்படுகிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சாதாரண ஜனங்களுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அதற்கு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தான் அந்த இடத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் மன்றாடல்களை செய்கிறதற்கும் போகிறதான வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த இருந்ததான அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது 2ஆக கிழிக்கப்படுகிறது. இது ஒரு அடையாளமாகவும், இது ஒரு உருவகமாகவும் இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கலாம். என்னது? இவ்வளவு காலமாக தேவனுடைய சமூகத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அல்லது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, அந்த ஸ்தானத்துக்கு போகிறதற்கு ஒரு தடை ஒன்று இருந்தது, அல்லது அது பிரிக்கப்பட்டு இருந்தது. தடையை விட நாங்கள் சொல்லலாம் பிரிக்கப்பட்டு காணப்பட்டது. அந்த பிரிவுபட்டு இருந்ததான அந்த ஸ்தானம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மரணத்தின் மூலமாக அது அகற்றப்பட்டு விட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மனிதன் பாவத்திற்கு அடிமைப்பட்ட பின்பதாக தேவனோடு கூட அவனுடைய அந்த உறவு, தேவனுடைய அந்த சம்பந்தம், தேவனுடைய அந்த கிருபையை, ஆண்டவருடைய அந்த நேரடியான சம்பந்தத்தை மனிதன் இழந்து போயிருந்தான். மனிதன் இழந்து போயிருக்கிறதான நேரத்திலே அவனுக்கு நேரடியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு ஒரு தடை. அதே போல அவன் தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டியதாயின் இன்னும் ஒரு மத்தியஸ்தராகிய ஆசாரியன் அல்லது பிரதான ஆசாரியர் ஒருத்தர் தேவைப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மரணத்தின் மூலமாக, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக என்ன நடக்கிறது? அந்த திரை, அந்த தடை அகற்றப்பட்டு நேரடியாக மனிதன் தேவனோடு கூட இடைப்படுகிறதற்கான ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது காரியமாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம். என்னது? மனுகுலத்தில், இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சகலரும், ஆதாம் தொடக்கம் இதுவரைக்கும்
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்ன நடந்தது? தேவனோடு கூட இருக்கிறதான உறவிலே ஒரு தடை, ஒரு விரிசல், ஒரு ஒரு தயக்கம், ஆண்டவரோடு கூட போய் சமூகத்திலே பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு, பரிசுத்த தேவனோடு கூட அவர்கள் சம்பாஷிக்கிறதுக்கு ஒரு தடை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் பின்பதாக அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்கிறது? மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்ததான அந்த தடையை, அந்த மத்தியஸ்தத்தை அகற்றி போட்டு நேரடியாக சம்பாஷிக்கத்தக்கதான ஒரு தயவினை, ஒரு பாதையை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. இன்றைய நாளிலே பாவம் என்கிறதான ஒரு பாறை, அதே போல மனிதனுடைய சுபாவத்தில் இருக்கிறதான ஒரு சில பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக வந்ததான ஒரு சில விடயங்கள் என்னென்ன செய்கிறது? தேவனோடு கூட சம்பாஷிக்க, தேவனோடு கூட இணைகிறதுக்கு தடையாக அமைந்தது. அந்த தடையிலிருந்து வெளியில் வருகிறதுக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற யாவரும், ஏன் நீங்களும் நானும் கூட தான், ஒரு காலகட்டத்திலே ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்பதாக அநேக பிரயாச்சித்தங்கள், அநேக விதமான முயற்சிகள், அநேக பாவத்துக்கிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான போராட்டங்கள், ஒரு சில நேரங்களில் மனதிலே பாரம், ஐயோ எங்களுக்கு தெரியும் நான் பாவம் செய்கிறேன், இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி இல்லை என்று சொல்லி அநேக விடயங்களோடு கூட போராடி கொண்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் கொண்டோமோ அன்றோடு இயேசு எங்கள் பாவங்களை மன்னித்தார். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பரம தேவனோடு, சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆண்டவரோடு கூட நேரடியாக எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு மனிதனுடைய ஈடுபாடும் இல்லாமல் அவருடைய சமூகத்தை நாங்கள் தேடி சென்று அமர்ந்து அவரோடு கூட ஐக்கியப்படுகிறதுக்கான ஒரு கிருபையின் வழி எங்களுக்காக திறக்கப்பட்டாயிற்று. ஆமென். இந்த பூமியில் வாழுகிறதான மிக பெரியதொரு ஆச்சரியமான, ஆசீர்வாதமான, மிகவும் ஒரு அருமையான, சிறந்த, மிகவும் விலை மதிப்பற்ற ஒரு காரியம் என்னதென்று சொன்னால், ஒரு சாதாரண பூமியில் பாவம் செய்த அல்லது சாதாரண ஒரு மனிதன் உன்னத தேவனோடு கூட எந்த ஒரு தடையும் இல்லாமல் நேரடியாக உறவு கொள்ளுகிறது, பேசுகிறது, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது என்பதுதான் மாபெரும் ஒரு உன்னதமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இயேசு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதான நேரத்திலே அந்த தடையாக இருந்த அந்த திரைச்சீலை அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை காண முடியாதபடிக்கு இருந்த, தேவ சமூகத்துக்கு போக முடியாது இருந்த அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு நேரடியாக இப்பொழுது தேவனை பார்க்கலாம், தேவனை ஆராதிக்கலாம். எந்த ஒரு பாமரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதற்கு ஊடாக அந்த உன்னத தேவனை ஆராதிக்கத்தக்கதான ஒரு வழியை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இயேசு மரணத்தில் இருந்து தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த அடுத்த நொடி பொழுதிலே அவர் ஜீவன் உள்ளவராய் மரணத்தில் உயிரோடு கூட எழுந்து இந்த காரியத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். சில நேரங்களில் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஐயோ நான் பாவம் செய்திருக்கிறேனே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயாச்சித்தமும் செய்து வெளியில் வர முடியாத படிக்கு நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோமா? தேவனோடு கூட உறவில்லாத படிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அநேக பிரயாச்சித்தங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? பயப்படாது. இந்த உயிர் தெழுந்த நாளிலே எங்களுக்கு இருக்கிறதான நல்ல செய்தி, பரம தேவன் எங்களுக்காக அந்த தடையை அகற்றி போட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் அந்த பரம தேவனோடு, அந்த பரிசுத்த தேவனோடு கூட ஐக்கிய கொள்ள முடியும். ஆமென். அந்த தடை அகற்று போட்டு விட்டாச்சு. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மத்தியஸ்த தேவை இல்லை. நாங்கள் எங்களுடைய சரீர ரீதியான பிராயச்சித்தங்களோ
அல்லது வேறு சில காரியங்களோ உலகத்தின் நடைமுறையில் படி இருக்கிறதான சடங்காச்சார வழிமுறைகளோ எங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படாது. ஒன்றே ஒன்றுதான், இயேசுவே நீங்கள் எனக்காக சிலுவையில் மறித்து அந்த பாதையை அந்த தேவனோடு கூட இருக்கிறதான தடையை அகற்றி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை மன்னிங்க, எனக்கும் அந்த பரம தேவனோடு கூட அந்த உன்னத தேவனோடு கூட உறவை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்துமாவை தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து அவருடைய சமூகத்திலே வைக்கும் பொழுது கர்த்தர் எங்களை விடுதலை செய்கிறார். அந்த பிதாவோடு கூட எங்களை இணைத்து விடுகிறார். பரலோகத்தின் பொக்கிஷமாகிய அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பு எனக்கு கிடைக்கிறது. தேவனோடு கூட சம்பாஷிக்க, தேவனோடு கூட நடக்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எனக்காக ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டதான நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இரண்டாவது காரியமாக அந்த இடத்தில் நடக்கிற இன்னும் ஒரு காரியம்தான் 52வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம். கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் வைத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து. ஆமென். இரண்டாவது காரியமாக நாங்கள் கவனிக்கலாம், என்ன நடக்கிறது? ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு மாபெரும் மாற்றம் ஒன்று நடக்கிறது, அல்லது ஒரு அதிர்ச்சி ஒன்று ஏற்படுகிறது. எங்களுக்கு தெரியும், பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக மரித்த அநேகர் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதில் மிக முக்கியமாக என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அல்லது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமை சாதாரணமாக இந்த பூமியில் இருக்கிறதான அந்த எங்களுக்கும் அல்லது இந்த பூமியில் அந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் ஆவிக்குரிய உலகத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமையுடையவராய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆவிக்குரிய உலகத்திலே இயேசுவுக்கு முன்பதாக அநேக பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனால் அழைக்கப்பட்ட அநேகர் மரித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஆத்துமாவும் கூட இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததான அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆத்துமாக்களும் அவர்களுடைய ஆவிகளும் அவரோட கூட சேர்ந்து எழும்ப ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஆமென். எங்களுடைய தேவன் அவர் இன்மையிலும் மறுமையிலும் மாத்திரமல்ல, இந்த நாங்கள் காண்கிற உலகத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உலகத்தையும் அசைக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டது. இயேசுவை நம்பி வாழ்ந்தோம், பரிசுத்தமாய் வாழ்ந்தோம், நீதிமானாய் வாழ்ந்தோம், தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தோம், மரித்து விட்டோம், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி சில நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து, ஆண்டவருக்காக வாழ்ந்தார்களே, இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி எந்த ஒரு சான்றிதழோ எந்த ஒரு முன்குறிப்போ இல்லை என்று சொல்லி பதறிக்கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த வசனம், இந்த வார்த்தை ஒரு புதிய ஒரு என்னது அதிர்ச்சியை அல்லது ஒரு மாபெரும் நற்செய்தியை கொடுக்கிறது. என்னது? ஆண்டவருக்காக உண்மையாக உத்தமமாக வாழ்ந்து மரித்தவர்களுடைய ஆவி இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புகிறதான நேரத்திலே அவருடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அந்த ஆவிகள் கூட தானும் அப்படியே எழுந்து தேவனோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு அந்த தேவ சமூகத்துக்கு போய் சேர்ந்ததாக கவனிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் மகிமையின் தேவன், எங்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர், எங்களுடைய தேவன் பாதாளத்தை அசைக்கிறதான கர்த்தர். அவர் எழும்பும் பொழுது எங்களுக்கு தெரியும், அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது. பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறதான சத்தத்தை போல வந்து அந்த கல் புரட்டப்பட்டு போடப்பட்டு கிடந்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கல்லறை மாத்திரம் அல்ல, அவருக்கு முன்பதாக மரித்த அநேக பரிசுத்தவான்கள், அநேக நீதிமான்கள், கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்தவர்களுடைய ஆத்துமாவும் கூட எழும்பிடது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும்
மரணத்துக்கு பின்பதாக எங்களுக்கு என்ன நடக்க போகிறது? ஒரு சில நேரங்களில் அநேக நம்பிக்கையுடையவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்களை மறுரூபப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு உகந்த ஒரு ஆதாரமான வார்த்தையாக இந்த வார்த்தையை நாங்கள் கவனிக்கலாம், நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் உலகத்தில் மற்றவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்காத நம்பிக்கை இல்லாதவர்கள், மரணத்துக்கு பின்பதாக எங்களுக்கு என்ன நடக்கும் என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மரணத்துக்கு பின்பதாக நான் நரகத்துக்கு போய் விடுவேனே, அதனால் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு தான தர்மங்களை செய்து கொண்டு அநேக சடங்காச்சார முறைமைகளை, அநேக விதமான சம்பிரதாய முறைமைகளை கடைபிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அநேக செலவுகள், பணத்தை செலவு செய்து சரீரத்தை துன்பப்படுத்தி கொள்ளுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அநேக நேரங்களில் பிராயச்சித்தங்கள், அநேக விதமான நேர்த்தி கடன்கள், அநேக விதமான வழிபாட்டு முறைகள் கடைபிடித்து தான் எப்படியாவது இந்த பூமியிலே நான் நல்லபடியாக வாழ்ந்து அதே போல் என்னுடைய மரணத்துக்கு பின்பதான வாழ்க்கையை நான் சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாடுபடுகிற, பிரயாசப்படுகிற, கஷ்டப்பட்டு அநேக விதமான காரியங்களை செய்து அநேக நம்பிக்கைகளை, வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறதான ஜனங்கள் எங்களுடைய சமுதாயத்தில், எங்களுடைய இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர், இந்த ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரித்ததன் பின்பதாக என்ன நடக்கிறது அது யாருக்கும் தெரியாது, அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லை, மரணத்துக்கு பின்பு எதுவுமே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய போக்கிலே இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அனுபவித்து கொண்டு மரணத்துக்கு பின்பதாக எதுவுமே இல்லை என்ற ஒரு நம்பிக்கை கோட்பாட்டோடு கூட வாழ்ந்து கொண்டு போகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? இந்த வாழ்க்கையிலிருந்து தான் நேரடியாக அந்த உண்மையாக நாங்கள் சரீர ரீதியான ஒரு சில அர்ப்பணிப்புகள் மூலமாக உலகத்தில் இருக்கிறதான இன்பங்களை அனுபவிக்காமல், ஆசீர்வாதங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அனுபவிக்காமல் துறவு வாழ்க்கை வாழ்ந்து நான் என்னுடைய அடுத்த வாழ்க்கை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை நசுக்கி கொண்டு, தன்னை அடக்கி கொண்டு, தன்னை மிகவும் வருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? மரணத்துக்கு பின்பதாக எனக்கு ஏதாவது தீய ஸ்தானம் கிடைத்து விடுமோ, என்னுடைய ஆத்மாவுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சில நேரங்களில் என்னது, நான் மரித்ததுக்கு பின்பதாக வேறு வாழ்க்கை, வேறொரு பிறவியில் வருவேன், அந்த பிறவியை நல்லபடியாக நான் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை விசுவாசிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர், மனிதனை சிருஷ்டித்த கர்த்தர் இந்த இடத்துல எங்களுக்கு தெளிவாக ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். மரணம், மனித வாழ்க்கை என்பது ஒன்றுதான். இந்த மனித வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து மரித்ததுக்கு பின்பதாக எங்களுக்கு அதன் பின்பதாக இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான் என்னது? ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். கர்த்தரோடு கூட இன்றைக்கு நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உண்மையாக அவர் விசுவாசித்து பாவத்தை துறந்து பாவத்தில் இருக்கிற தடைகளை அகற்றி தேவனோடு கூட உறவு கொண்டு வாழ்ந்து விட்டேன் என்றால் எனக்கு நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை, அந்த தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறது. இல்லை என்றால் நேரடியாக நரகம் என்கிறதான வாழ்க்கை. ஆமே. இந்த வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறதற்கு, இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறதற்கு எங்களுக்கு ஒரு சிறந்த ஆதாரமாகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் காண்கிறோம். அன்று வரைக்கும் அந்த இடத்திலே மரித்திருந்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது இயேசுவோடு கூட. இயேசுவை விசுவாசித்து வாழுகிறவர்களுடைய சரீரங்கள் எழுந்திருக்கும். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக அந்த தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு நல்ல செய்தி என்னது? ஆண்டவர் மரித்து உயிரோடு கூட எழும்பும் பொழுது முதலாவது காரியம், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்ததான தடையை ஆண்டவர் அகற்றி போட்டார். என்ன தடை? பாவம் என்கிறதான ஒரு தடை இருந்தது. பாவத்திலிருந்து மனிதன் தேவனை சந்திக்க முடியாது.
அந்த தடை எப்படியாக அகற்றப்படுகிறது? இயேசுவை நம்பி விசுவாசித்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் கேட்கும் பொழுது அவர் எங்களை மன்னித்து அவருடைய சமூகத்திலே எங்களை கொண்டு போய் ஏற்றுக்கொள்கிறார். அந்த தடை அகன்று போகிறது. இரண்டாவது காரியம், எங்களுடைய வாழ்க்கையில் மரித்ததன் பின்பதாக எங்களுக்கு ஆண்டவர் ஒரு உன்னத ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். எங்களுடைய உலக வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய மரணத்தின் பின்பதாக இருக்கிறதான வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சிறந்த வழியை, எங்களுக்கு இருந்ததான தடையை அகற்றி சிறப்பான ஒரு பாதை உருவாக்கி கொடுத்து ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு தெரியும், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் நாங்கள் இந்த காரியத்தை கவனிக்கலாம். காவலில் இருந்ததான ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து மரித்ததன் பின்பதாக போய் பிரசங்கம் பண்ணினார். அங்கே போய் அவர் அறிக்கை பண்ணினார், நான் உயிரோடு கூட எழும்பு விட்டேன் என்று சொல்லி பாதாளத்திலே. ஆமென். இன்றைய நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சந்திக்க முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான திரைகள் என்ன? எங்களுடைய தடைகள் என்னது? பாவம் என்கிறதான தடை, அல்லது விசுவாசம் இல்லாத வாழ்க்கையில் நாங்கள் வாழும் பொழுது அது ஒரு தடை. இந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் மூலமாக எங்களுக்கு அகற்றப்பட்டு அவரோடு கூட சம்பாஷிக்கிறதான வழி ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். கர்த்தர் இல்லாத வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரோடு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத, நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத, சாபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர்களை அழைக்கிறார், பரம தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள நீ வேறு எதையும் செய்ய வேண்டியதில்லை. உன்னுடைய பிராயச்சித்தங்கள் எதுவும் தேவையில்லை. உன்னுடைய எந்த ஒரு சரீர ரீதியான, சம்பிரதாய ரீதியான எந்த ஒரு சடங்காச்சார முறைமைகளும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, உன் வாயினாலே அறிக்கை பண்ண அவரே தேவன் என்று சொல்லி உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்குள்ளாக எங்களை அழைத்துச் செல்வார். இன்றைக்கு நான் மரித்ததுக்கு பின்பதாக அல்லது மரித்தவர்களுக்கு கூட நாங்கள் இன்றைக்கும் அநேக தான தர்மங்களை செய்து கொண்டு எங்களுடைய பணத்தை வீண்வரையும் செய்து கொண்டு ஒரு சில நேரங்களில் பயம், ஐயோ மரித்தவர்களுக்கு நாங்கள் இதை செய்யாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் சறுக்கி விடுமே, பிரச்சனை வந்து விடுமே, பயமாக இருக்கிறது. அப்படி என்று சொல்லி பிராயச்சித்தங்கள், மரித்தவர்களுக்காக அநேக காரியங்களை செய்கிறதான ஒரு உலகம், ஒரு நாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பற்றி வாழுகிறவனுக்கு மரணத்தை குறித்தோ மரணத்துக்கு பின்பு இருக்கிறதான வாழ்க்கை குறித்தோ பயமே கிடையாது. ஏன்? அவர் உயிரோடு கூட எழும் பொழுது அந்த பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு போனதை போல எங்களையும் அவர் உயிர் கூட எழுப்பி மறுரூபப்படுத்த போகிறார். ஆமென். யார் இந்த தேவன்? இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த காரியத்தை செய்கிறார்? அந்த இடத்துல நாங்கள் கவனிக்கிறோம். 54வது வசனத்தில், 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இருந்து கூட இயேசுவை காவல் வைத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சி சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமிக்கு 33 வருடங்கள் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், சிலுவையிலே மரித்தவர், மரித்து உயிரோடு கூட எழும்பினவர், அவர் வேறு யாரும் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனே குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். தேவன் தான் அவர் கர்த்தர். அவரால் மட்டுமே, அவர் கர்த்தர் என்றபடியினால் மட்டுமே இப்படியான ஒரு செயலை அவரால் செய்து முடிக்க முடிந்தது. இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை மெய்யான தேவ குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த தேவனை சந்திக்க இருக்கிறதான தடை அகன்று போகிறது. ஹல்லேலூயா.
மரணம் என்கிறதான வாழ்க்கைக்கு பின்பதாக இருக்கிறதான அந்த வாழ்க்கையில் குறித்து இருக்கிற பயம் அகன்று போகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையை குறித்து பயந்து தேவனுடைய சமாதானம், தேவனோடு கூட தொடர்பு இல்லாமல், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல், பயத்தோடும் நடுக்கத்தோடும் அநேக பிரயாச்சித்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பணத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் சரீர ரீதியான அநேக விதமான சடங்காச்சார முறைமைகளையும் செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? விரக்தி அடைஞ்சு போய் வறண்டு போய் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு எங்களையும் உங்களையும் உயிர்ப்பிக்க போகிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆத்துமாவிலே மாபெரும் ஒரு மாற்றத்தை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உங்களை புதிய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோமா? ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே சுவாமி இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எவ்வண்ணமாக அந்த தேவனுடைய சமூகத்துக்கு போகிற தடையை நீக்கினதோ, திரைச்சீலை எப்படி கிழிக்கப்பட்டதோ, அதே போல் இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவர் சுவாமி ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகளை, தேவனை சந்திக்க முடியாத படிக்க இருக்கிற பாவம், தேவனை சந்திக்க முடியாத படிக்க இருக்கிற பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள், எல்லா விதமான துறைத்தனங்கள் எல்லாத்திலிருந்தும் அவர்களை விடுதலை செய்து உடைய வல்லமையினாலே ஆண்டவரை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிற அந்த உன்னத வாசலுக்காக நன்றி. ஆண்டவரை நீர் சொல்லுகிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவன், நான் என்னை அன்றி ஒருவனும் பிதாவை சந்திக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அந்தபடி தேவனுடைய சமூகத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த அன்பின் ஆசீர்வாதத்தை, அந்த தேவ சமூகத்தை உணர்கிறதுக்கு அந்த தடையை ஆண்டவர் தாமே நீக்கி போட்டதுக்காக நன்றி. அதே போல சுவாமி, மறுமை வாழ்க்கையை குறித்து ஆண்டவரை பயத்தோடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் உம்முடைய விசுவாசம், உம்முடைய வார்த்தையின்படி புதிய நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.